ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரை கப் சிறு பருப்பை வச்சு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கப் சிறு பருப்பு கழுவி க்ளீன் பண்ணி குக்கரில் குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை கலர் கேப்சிகம் பெரிய துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை கலர் கேப்சிகத்தையும் இதே மாதிரி நம்ம வாசனை வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். 100 கிராம் பன்னீரை நல்ல பெரிய துண்டுகளாக நறுக்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிற அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதும் பொடிசாக நறுக்கின வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை கிரேவிக்காக நம்ம சேர்த்துக்கலாம். கிரேவி செய்யும்பொழுது நல்ல பொடிசாக நம்ம நறுக்கி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல வெள்ளைப்பூண்டு வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கி தக்காளியை சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வணக்கி எடுத்துக்கணும். நல்ல குழைய வெந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்த விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேக வைத்து மசித்த பாசிப்பருப்பு சேர்த்து 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா தளர நம்ம கொதிக்க விட போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம் சுவைக்காக. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த பன்னீர், கேப்சிகம், ஆனியன் இதில் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். கிரேவியோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நமக்கு வெஜிடபிள்ஸில் நல்லா சேர்ந்துருக்கும். கார்னிஷிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி மேலே தூவி இறக்கணும் அப்படின்னா அருமையான பன்னீர் கேப்சிகம் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். அரை கப் சிறு பருப்பை வச்சே 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இட்லி, தோசை, பூரியோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.